நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இன்றைய வசந்த இல்லத்தில் தொழில் முனைவோர் ஷேமா சுந்தர் அவர்கள். நீங்கள் ஒரு பயாலஜி டீச்சர், உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்முறை விளக்கத்தோடு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுப்பாங்கங்கிறதுக்காக தான் எல்லாம் நீங்கள் விளக்க ஆரம்பிச்சிங்கன்னு. நீங்கள் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் எவ்வளோ கற்றுட்டு இருந்திருப்பீங்க? கண்டிப்பாக நான் எனக்கு என்னோட 11th பயாலஜி டீச்சர், பாட்னி டீச்சரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் வந்து பாட்னி எடுத்தது. அவங்க அவ்வளோ அழகாக சொல்லித் தருவாங்க. அதே மாதிரி நிர்மா காலேஜ்லேயும் சரி, ஜூலி சிஸ்டர் அப்படின்பாங்க. அவங்க தான் இந்த டாக்ஸானமி இது எல்லாத்தையும் அவங்க வரைஞ்சி காமிச்சு ஒரு ப்ராக்டிக்கலுக்கும் ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு வருவாங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி. அதில் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் நம்மளும் ஒரு பயாலஜி டீச்சர் அப்படின்னா அந்த ப்ராப்பர் ஸ்பெசிமனோட உள்ளே போய் குழந்தைங்களுக்கு காமிக்கும் போது அந்த கிளாஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இதெல்லாம் நான் க்ரோ பண்ணுறேன். எல்லாரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. இது மாதிரி நீங்கள் பயாலஜி டீச்சராக இருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தியாக வந்தது. ஒரு ஜுவாலஜி ப்ரொஃபஸர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், தலையை பின்னல் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பேண்டு போடுவோம் இல்லையா, ரப்பர் பேண்டு, அந்த இடத்துல ஒரு சன்னமாக ஒரு பாம்பு, பச்சை பாம்பு அப்படியே கட்டியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவோட அந்த பத்திரிகையில் வந்தது. அவங்க வீட்டில் பயப்பட, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுதான் குழந்தைங்களுக்கு. அப்புறம் செட் ஆகிடுச்சான். கிளாஸ் பசங்க பொண்ணுங்கள்லாம் கூட பயத்தை விட்டாங்களாம்.